ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்பொழுது வரும்? சரிங்களா? அடுத்ததாக பிஜிடிஆர்பிக்குரிய சிலபஸ் மாறுமா மாறாதா? வேக்கன்சி அதிகரிக்குமா அதிகரிக்காதா? அதை பற்றி தான் நம்முடைய சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஎன்டிஇடி டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மந்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி டிசம்பர் இல்லைன்னா நவம்பர், ஸோ இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் எக்ஸாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டிகள் அதிகமாக இருக்குது, வேக்கன்சி குறைவாக இருக்குது. இப்போ இருக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி போடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே வருது, ஆனால் அதற்குரிய வேக்கன்சி குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த தடவை நமக்கு போதுமான அளவு வேக்கன்சி அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டாஃபுங்க கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வேக்கன்சி அதிகமாக இருக்குது. அடுத்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டாஃபுங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ அதிகரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கணக்கெடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க 100% ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ இல்லையோ 50%ஆவது நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் மாணவர்களுடைய கல்வித்தரம் அதிகரிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதற்கு ஃபில் பண்ணவே நமக்கு நம்ம எதிர்பார்க்குற வேக்கன்சியை விடவே அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேக்கன்சியை பற்றி யோசிக்காதீங்க. ஒன்றே ஒன்று, நம்ம சப்ஜெக்டில் ஒரே ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அந்த வேக்கன்சி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி முழு மூச்சாக நம்ம பாடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அந்த சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. ஸோ நீங்கள் உழைச்சி பாருங்கள், கண்டிப்பாக அது கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததாக சிலபஸில் எந்த மாற்றமுமே வராது. ஸோ அப்படி வரணும் அப்படின்னா இந்நேரம் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் வெளியிடலைன்னும் போது கண்டிப்பாக சிலபஸில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் துணிஞ்சு படிக்கலாம், படிக்கிறத தெளிவாக படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிறமா படிங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. எந்தெந்த யூனிட்டில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி அதற்கேற்றவாறு உங்களை நீங்களே வழி நடத்திக்கோங்க. நம்மளை விட சூப்பர் கைடு யாருமே கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ்.